இந்த பொண்ணு வந்து கூட அவங்க அப்பா அம்மாவே அவங்க வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க ரொம்ப வருஷமா. அந்த பொண்ணு மறுத்தாலும், அந்த பொண்ண நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வழி கொண்டு வர வச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா பலூன் அக்கா, பீரன் அக்கா நெறைய பேர் ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. அவங்களே ஓப்பனா சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். எனக்கு இப்படி க்ளீவேஜா இருந்தா எனக்கு நல்லா காசு வருது. நான் 1 மாசம் போய் சம்பாதிக்க கூட இந்த க்ளீவேஜ் காட்டுறதுல எனக்கு நெறைய காசு வருது. நான் எதுக்கு போய் சம்பாதிக்கணும்? நான் என் உடம்ப காமிச்சே நான் பொழச்சுப்பேன். இது எப்படி வெளிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்து தெருவுல இருக்க ஒரு நபரு, இந்த மாரி அவங்க அப்பா, அம்மா அவங்க பொண்ண வச்சும், நெறைய பேர வச்சும் பாலியல் மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் வச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. போலீஸ் போயிட்டு பக்கத்துல ஒரு திருட்டு நடந்து போச்சு. அதனால விசாரணைக்கு வரும்னு உள்ள போயிருக்காங்க. அது விசாரணைக்கு சும்மா போகும்போதே அவங்க அப்பா, அம்மா பதற நிலையும், அவங்களுக்கு வேர்த்து கொண்ட நிலைய வச்சு போலீஸ்க்கு டவுட் வந்துச்சு. சில சாட்ஸ்லாம் பார்க்கும்போதே, மணி அனுப்பிச்சிட்டேன். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எப்போ வரும்? என்ன மாரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு? எந்த மாரி டைப்ல வீடியோ வேணும்? எந்த மாரி கிளாரிட்டில வேணும்? அப்படின்னு ரகரகமா குடுத்துட்டு இருந்திருக்காரு. வேற ஆள வச்சு பண்ணா கூட பரவாயில்ல. நம்ம பெத்த மகளே வச்சு ஒரு பிசினஸா நடத்திட்டு இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ மயிலாப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலியல் ரீதியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ரீசென்ட்டா தான் அந்த கேரளால நடந்த ஒரு சம்பவத்த பத்தியும் பேசியிருந்தோம். அதுல நெறைய பேர் கேட்டிருந்த கேள்வி வந்து, அந்த பெண் வந்து போயிட்டு அவங்க அப்பா, அம்மாட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே. நான் அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ன்ற கேள்வி வந்து நெறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த சம்பவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா, அம்மா தான் இந்த பொண்ண வந்து அந்த பாலியல் ரீதியான சீண்டலுக்கு வந்து ஆமா. ஆளாக்குனதும் சரி, அத வந்து வீடியோ எடுத்து காசாக்குனதுன்ற மாரி விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு? இதுக்கான சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப ரீசெண்டா கேரளால நடந்த இஷ்யூவ பார்த்தீங்கன்னா, அதுலயும் இந்த மாரி வீடியோஸ வச்சும் அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணி ஃபோர்ஸபிளா தான் நடந்திருக்கு ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுலயும் அதுல வந்து அந்த பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகாத விஷயம் இன்னுமே மர்மமா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் ஃபோன்ல தான் இவ்வளவு நாள் இந்த விஷயமே நடக்குது. அந்த கேரளா கவர்மெண்ட் அதையும் விசாரிச்சு எப்படி பேரண்ட்ஸ்க்கு தெரியாம எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும்? இவ்வளோ டல்லா இருந்து வீட்ல எப்படி கேட்காம இருந்திருப்பாங்க? அந்த ஒரு சந்தேகம் இதுவரைக்குமே இருக்கு. அவங்க துணை போயிருக்காங்களா? இல்லையான்னு அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல வரல. நம்மளுக்கு விட்னஸ்ல யாரும் ரெக்கார்ட் பண்ணல. ஓகே. இப்ப இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இது 10வது படிக்கிற பொண்ணு. இது 10வது படிக்கிற பொண்ணு இல்லாம, அந்த பொண்ணு மூலியமா இப்ப நெறைய பொண்ணோட வாழ்க்கையே வந்து வெளிய வந்திருக்கு. வெளிச்சம் ஆகியிருக்கு. இந்த விஷயத்துலருந்து வீடு வீடு வருவாங்க. இந்த நெறைய பொண்ணுங்க. இந்த பொண்ணு வந்து கூட அவங்க அப்பா, அம்மாவே அவங்க வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க ரொம்ப வருஷமா. அந்த பொண்ணு மறுத்தாலும், அந்த பொண்ண நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வழி கொண்டு வர வச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு மாரி மூஞ்சிய வச்சும் வச்சது சின்ன பொண்ணு. அது ஏதோ திணிக்கிறாங்க, செய்றாங்க. அந்த பொண்ணு மேற்கொண்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவுலயும், மெச்சூரிட்டிலயும், இல்ல நான் போய் உழைச்சு சம்பாரிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாரி காசு வேணாம். அப்படின்ற முன்னோட எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவே அவங்கள ஒரு முன்னுதாரணமா இருந்து, அவங்க அம்மா தான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, இல்ல இதில விட இதில நல்லா காசு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா வர இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே, நெறைய பேருக்கு அந்த நாட்டு சமுதாயத்துக்கு வர இன்டர்வியூஸையோ, ரிவ்யூஸுமே போதும். சமுதாயத்துக்கு எடுக்கிறதுக்கு. இப்ப ரீசென்ட்டா பலூன் அக்கா, பீரன் அக்கா நெறைய பேர் ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. அவங்களே ஓப்பனா சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். எனக்கு இப்படி க்ளீவேஜா இருந்தா எனக்கு நல்லா காசு வருது. நான் 1 மாசம் போய் சம்பாதிக்க கூட, இந்த க்ளீவேஜ காட்டுறதுல எனக்கு நெறைய காசு வருது. நான் ஓ! எதுக்கு போய் சம்பாதிக்கணும்? நான் என் உடம்ப காமிச்சே நான் பொழச்சுப்பேன். அதுல எனக்கு ஒண்ணும் அசிங்கம் இல்ல, எதுவும் இல்லன்னு அவங்களே கிளியரா ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க. யாரா இருந்தாலுமே அவங்கள ஃபாலோ பண்ணி நெறைய பேர் இப்ப வளர்ந்துட்டு வராங்க. இப்ப அத பார்த்துமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருது. ஓ! இப்படி இருந்தா நம்மளுக்கு ஈஸியா காசு வருமோ? ஓகே. கிளீவேஜ் காட்டுனா காசு வருமோ? ஹாட்டா இருந்தா காசு வருமோ? ஹாட்டா இருந்தா நம்மள தேடி வருவாங்களோ? அப்படின்னு உள்நோக்கம் ஆரம்பிக்கிறதே இந்த மாரி யாராவது முன்னுதாரணமா இருக்கிறதுனால தான். இல்லன்னா யார்கிட்டயும் இந்த அந்த விஷயம்லாம் இல்லன்னா இவ்வளோ கிளீவேஜ் பார்க்க முடியாது. யாருமே சம்பாதிக்கவும் முடியாது. இப்போ தனிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆசைக்கு இணங்க அவங்க வந்து அவங்க அவங்க லைஃப் ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. இப்ப நீங்க சொன்ன அவங்க எல்லாருமே. ஆமா. அவங்க இப் அவங்கலாம் 18+ இருக்கவங்க தனிப்பட்டது அவங்களோட உரிமை. 18 கீழ இருக்கவங்களுக்குலாம் மைனரா இருக்கவங்களுக்குலாம் அவங்க உரிமைன்னு இருந்தா கூட அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்றதோ, அவங்க உரிமையோட அவங்கள ஃபோர்ஸ் பண்றதோ, அவங்களோட உரிமையோட பண்றதோ தவறு தான். இது வந்து 18 வயசு மேல இருக்கவங்கலாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இதுதான் மெச்சூரிட்டி. அவங்க லாவ தப்பா பயன்படுத்திக்கிட்டு எங்களோட மெச்சூரிட்டி இதுதான். அவங்களுக்கும் ஒரு சட்டம் வரணும். இந்த மாரி முன்னுதாரணமா இருந்து நெறைய பேர் கெடுக்கிறவங்களுக்கும் ஒரு சட்டம் வந்தா நல்லாருக்கும் அவங்கள கெடுக்குறது. ஏன்னா இவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்காங்க. இவ்வளோ ஓகே. ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா, இவங்களால இவ்வளோ ஃபேமஸ் முடியும். சின்ன சின்ன பொண்ணுங்க, சின்ன சின்ன ஆளுங்க இப்ப பீரோக்கா, அவங்களுக்கு அடுத்து பீரோக்கா, அவங்களுக்கு தெரியாத அக்காலாம் ஃபேமஸ் ஆக்கி விடுறதுக்குன்னே வந்துடுறாங்க. அது ஒரு ஹாட் டாபிக் வந்தது போது.
வருது போகுதுன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க கூட ரீச் ஆகுறது இல்லை. அவங்க பெருசாக ரீச் ஆகி எல்லாரும் மனசுலையும் ஒரு இதை விதைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும். அதை பின்தொடர்ந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இதே மாதிரி விஷயத்த தான் அந்த பொண்ணுக்கிட்டே திணிக்கிறாங்க. இல்லை நீ வேலைக்கு போனால் சரியாக சம்பாதிக்க முடியாது, நீ வேலைக்கு போகிறதோட இந்த காசில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி மைண்டே அவங்க ஒரு இழுந்த நிலையில் இருக்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது அவங்க மைண்டை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க அப்பா அம்மா. ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இருக்க மெச்சூரிட்டியில் இது தவறுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மிரட்டி பண்ண வச்சுருக்காங்க. இது எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்து தெருவில் இருக்க ஒரு நபர் அவர் முன்னோரமாக இருந்து அவர் பண்ணலன்னா இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா அவங்க பொண்ணை வச்சும் நிறைய பேரை வச்சும் பாலியல் மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வீடியோஸ் வச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏன் என் பேரை மட்டும் வெளியே காமிச்சிக்காதீங்க தயவு செய்து அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் தரப்புலையும் வந்து கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, போலீஸ் தரப்புலையும் வந்து J4 ஸ்டேஷன்லேருந்து, போலீஸ் தரப்புலையும் வந்து அந்த நபரை காட்டு, நான் உன்னை காமிக்க அப்படின்னு அந்த நபர் வீட்டுக்கு போலீஸ் போய் விசாரணை பண்ணும்போது தான் ரொம்ப நிறைய திடுக்கிற தகவல்களும் நிறைய இது வெளியே வர ஆரம்பிச்சு. போலீஸ் போயிட்டு பக்கத்தில் ஒரு திருட்டு நடந்து போச்சு, அதனால் விசாரணைக்கு வரோன்னு உள்ளே போயிருக்காங்க. அது விசாரணைக்கு சும்மா போகும்போதே அவங்க அப்பா அம்மா பதற நிலையும் அவங்களுக்கு வேர்த்து கொண்ட நிலையை வச்சு போலீஸுக்கு டவுட் வந்துருச்சு. அப்புறமேட்டு அவங்களோட பெண்ணை பார்க்கும்போது உள்ளேருந்து வராங்க. 10வது படிக்கிற பொண்ணு மாதிரி சின்ன வயசு படிக்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு போலீஸுக்கு தெரியும் ஒருத்தர் மறைக்கிறாங்களா, யாரு பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அப்படி பொண்ணை வச்சும் தெரியுன்ற போது போலீஸ் ஒரு விசாரணையை கொஞ்சம் நைஸாக எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபோனை காட்டுங்க, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, நான் ஒரு கால் பண்ணி பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன், ஃபோனை வாங்குறாரு. அவங்க ஃபோனை தரமாட்டேன்னு மறக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பாஸ்வேர்டு போடுறதுக்கும் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் அதுவாக லாக் ஆகிற மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க போலீஸ் முன்னாடியே. போலீஸ் கொஞ்சம் மிரட்டினக்கப்புறம் பயத்தில் பதட்டத்துலேயும் பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துட்றாங்க. போலீஸ் மேலும் வாட்ஸ்அப்லாம் நோண்டும் போது அவர் வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து இல்லை சட்டப்படி நீங்கள் எங்களோட ஃபோனை நோண்டுறது தவறு, கால் பண்ணீங்கன்னா கால் மட்டும் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு கத்துறாங்க. ஹார்ஷான டோனில் பேசும்போது போலீஸ் வந்து உட்காந்து சில சாட்ஸ்லாம் பார்க்கும்போது மணி அமிச்சிட்டேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்போ வரும், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட டீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி டைப்பில் வீடியோ வேணும், எந்த மாதிரி கிளாரிட்டியில் வேணும் அப்படின்னு ரகரகமாக கொடுத்துட்டு இருந்திருக்காரு. நிறைய பேர் சப்ளை பண்ணியிருக்காரு. அவர் பொண்ணு மட்டும் இல்லாமல் கேலரி திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸாக பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு 2 பேரும் நல்லா செட்டில்டாக இருக்காங்க. வேற ஆளை வச்சு பண்ணால் கூட பரவாயில்ல, நம்ம பெத்த மகளே வச்சு ஒரு பிஸ்னஸாக நடத்திட்டு இருந்திருக்காங்க. இதை போலீஸ் தெரிய வந்து அவங்க போலீஸ் வந்து இதை வந்து ஸ்டேஷனுக்கு எடுத்துருவோம். அவங்களை ஸ்டேஷன் கூட்டு போய் மேற்கொண்டு நல்லா விசாரிச்சு இப்போ இது ரீசெண்டாக நேற்று நடந்த சம்பவம்னால இன்னும் நம்மளுக்கு எதுவும் தகவல்கள் தெரிய வரவில்லை. மேற்கொண்டு இதில் நல்லா விசாரிச்சு அவங்க மேலே போக்சோ ஆக்ட் படிவும் கிரிமினல் இன்டிமேஷனும் ஃபோர்ஸ்டு ரேப்பு எல்லாமே அவங்களுக்கு சேரும். இது சம்மந்தமாக எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க மேலேயுமே என்னென்ன ஆக்ட் படி என்ன வந்து குறைஞ்சப்பட்ட தண்டனைலேருந்து லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் வரைக்கும் இருக்குது. இது ஒரு ஃபோர்ஸ் ரேப்பு இல்லாமல் கிரிமினல் இன்டிமேஷன் இது இருக்குது, இதில் போக்சோ ஆக்ட் வருது. அது இல்லாமல் மகளை ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயங்களை பண்ண வைக்கிறது ரொம்ப தவறு. அவங்கள மேஜராக இருந்தாலும் மைனராக இருந்தாலும் அது மூலிமா நிறைய ஆக்ட் மூலியமாக அவங்க அப்பா மேலே ஃபைல் ஆகுது. இந்த சம்மந்தமாக மேற்கொண்டு விசாரணையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிருக்குன்னா எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே இது வரவும். இதில் 2 ஆண் தான் உதாரணமாக இருந்திருக்காங்க. ஒரு ஆண் அவளை கெடுக்கணும்னு நினச்ச அப்பா, ஒரு ஆண் அவரை காப்பாற்றணும்னு நினச்சி. அந்த ஆண் இல்லைன்னா அந்த விஷயமே நடந்திருக்காது. இன்னொரு ஆண் இல்லைன்னா அவளோட விஷயமே வெளியே வந்திருக்காரு. தன்னை கொலை பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கவங்க பயந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆள் முன் வந்திருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் தெரிஞ்சுக்க அமைதியாக இருந்திருக்கவங்க நிறைய பேர். சமுதாயம் இப்போ கொஞ்சம் பயந்து வெளியே இருக்கவங்க தைரியப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தெரியுது நம்மளுக்கு எப்படியாவது வெளியே வந்துடும் விஷயம். ஆனால் ஒன்றுமே ஒரு 99% தான், 99% 1% அளவு தான் நம்மளுக்கு விஷயம் வெளியே தெரியுது. இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எந்த மாதிரியான இப்போ கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த பெண்ணோட நிலைமை இப்போ என்ன ஆகும்? பெண்ணோட நிலைமை இப்போ வந்து அவங்க போலீஸும் அண்டர்டேக் எடுத்தாங்க. அப்பா அம்மாவும் 2 பேர் ஜெயிலில் பேர் போட்டிருக்காங்க, ஜெயிலில் தளர்வாக இருக்குது. மேற்கொண்டு அவங்க அப்பா அம்மா விசாரணையில் நான் பெயிலபிள், இது வரைக்குமே நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான் அவங்க பண்ணியிருக்குது. ஃபைல் ஆகி எத்தனை வருஷம் லைஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஃபைனும் அவங்க கோர்ட் மூலியமாகவும் பொண்ணுக்கு போய் சேரும். இந்த இதுவுமே ரேப்பு பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தா கூட சட்டம் தமாங்க நிர்பய நீதியும் அவங்களுக்கு சேர வேண்டிய நீதியை போய் சேர்த்துரும் கோர்ட். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் ஆகலை, எஃப்ஐஆர் மட்டும் தான் ஃபைல் ஆகிருக்கு. கோர்ட் அவங்களோட கஷ்டத்தையும் போய் பார்த்துரும், அவங்கள கவுன்சிலிங் கொடுத்து அந்த நிலையிலேருந்து வெளியே இருக்குது. ஏன்னா போலீஸ் விசாரிக்கும் போது தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேரக்டராகவே மாறி இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஒரு பாலியல் துன்பத்தில் இருந்து வெளியே வர முடியும், ஹவுஸ் அரெஸ்ட்டாக இருந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி மென்டலி ஆயிருக்காங்க.
சொல்கிற விஷயமே பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜடமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அவங்க கவுன்சிலிங் கொடுத்து போலீஸ் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா மேலே இருக்க விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபுல் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இது ஒரு பிஸ்னஸாக நடந்திருக்கு. இது ஃபோன் மொபைல் ட்ராக்கிங் வந்து ஒரு பிஸ்னஸாக நடந்திருக்கு. மொபைல்லே வீடியோஸ் அமிச்சு, செக்ஷுவலி வீடியோஸ் அமிச்சு அவங்கள இது என்ன ஆண்களுக்கு சின்ன பொண்ணுங்க மேலே ஆசை வர ஆண்கள் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பொண்ணை தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கணும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா சரி, நிறைய பேர் சின்ன பொண்ணு தான் பாதிக்கப்படுறாங்க. பெரிய பொண்ணு அதுக்குன்னு இருக்க ப்ராஸ்டியூட்ஸும் அவங்களும் காசு கொடுத்து யாரும் பாதிக்கப்படுறதில்ல. பெரிய பொண்ணுங்களும் ஃபர்ஸ்ட் ரேப்பாகவும் நடக்கிறதில்ல. நிறைய பேர் இந்த ஆண்களை விட கொஞ்சம் வயதான ஆண்கள் வந்து சின்ன பொண்ணுக்கு மேலே ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. இது நிறைய பேர் பவரில் இருக்கவங்களோ நிறைய பேர் மிரட்டி ஒன்றுமே நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆசை ஆண்களுக்கு அந்த உக்குரமான குரங்கு ஆசை போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவன் பண்ணுறானோ அவனுக்கு சட்டம் கொடுத்தாதான் மேலும் மேலும் நம்ம சமுதாயம் மாறினா தான் மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து அந்த சங்கட்ட நிலையிலேருந்து வெளியே வருவாங்க. பெண்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. சின்ன பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ரேப்பிஸ்ட்டு இந்த இந்த கம்யூனிட்டியில் எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரில. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சின்ன சின்ன பசங்க வந்து சில குழந்தைங்க வந்து போல்டாக வெளில சொல்லிடுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பயந்து வெளியே சொல்லாமல் மறைச்சி உள்ளே வச்சுக்கிற வந்து நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணணும், அதுக்கான தைரியம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா, ஸோ ஸ்கூல்லேருந்தே ஏதாச்சும் ஒரு இனிஷியேட் பண்ணணும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்படி என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது முன்னெடுப்புகள்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் ஏதாவது பண்ணுறது? இந்த கேரளா இஷ்யூலேயும் அவங்க கவுன்சிலிங் மூலியமாக தான் அந்த விஷயம் வெளியே வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் நடக்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக என்னென்ன இப்போ குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சின்ன குழந்தைங்க குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ஒரு ஸ்கூல் படிக்கிற கொஞ்சம் மெச்சூரிட்டியான பொண்ணுங்களுக்கு கிளாஸஸும் இந்த மாதிரி செல்ஃப் ட்ரைனிங் கிளாஸஸும் இருக்குது. ஸ்கூலில் ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸில் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு கிளாஸ் டெய்லி ஒரு கிளாஸை எடுத்து எல்லாருக்கும் புரிய வச்சு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற மாதிரி எது ஹராஸ்மெண்ட்டு எது எப்படி பண்ணால் எப்படி போகணுன்ற அந்த அறிவுரைகளை சொல்லி கொடுத்தா ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ட்ரைனிங் பண்ணால் இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இதுவும் ஒரு கிளாஸாக வச்சா ஆண்களுக்குமே சரி பெண்களுக்குமே சரி வளர்றவங்க அது கரெக்டாக வளருவாங்க. இதுக்கு மேலே வளர்றவங்க கரெக்டாக வளருவாங்க. இதுக்கு முன்னாடி சமுதாயத்தினால கெட்டு போனவங்க பயந்துருக்கவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ட்ரைனிங்காக இருந்துச்சுன்னா எது நடந்தாலும் தைரியமாக வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அவங்களுக்கு. நன்றி.